கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நேற்றைக்கு திருச்சியில் திமுகவின் நிர்வாகிகளுடைய மாநாடு நடந்தது. மிகப்பெரிய மாநாடு. எக்கச்சக்கமாக பிரியாணி பொட்டலங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்ததை நான் வீடியோவில் பார்த்தேன். அந்த கூட்டத்தில் மு.க. ஸ்டாலின், தமிழ்நாட்டின் முதல்வர், அவர் ஒரு பெரிய சூளுரை செய்திருக்கிறார். நான் இருக்கும் வரை தமிழ்நாட்டை பாரதிய ஜனதா கட்சி ஆளவே முடியாது அப்படின்ட்டு. என்னென்னலாம் அந்த கூட்டத்தில் பேசினார் அப்படிங்கிறது பார்ப்போம். கருப்பொருள் தமிழ்நாடு வெல்லட்டும், அதுதான் அந்த மாநாட்டோடைய பெயரே. இது திருச்சி சிறுகனூரில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மேடையிலேயே ஓபிஎஸ்லாம் இருந்தார். இதில் அவர் பேசினதில் சில முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் பார்ப்போம். இப்போ கிரிக்கெட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்தியா T20 வேர்ல்டு கப்பில் ஜெயிச்சிருச்சு. அதிலேருந்தே ஆரம்பிக்கிறாரு. ஒரு கிரிக்கெட் மேட்சில் முதல் பாலில் இருந்து ரன் அடிப்பது முக்கியம். அதே போல இறுதி ஓவர்களில் அடித்து ஆடி இறுதி பந்தில் வெற்றி பந்தாக சிக்ஸர் அடித்து வெற்றி பெறுவது என்பது பிரம்மாண்டமான இறுதி வெற்றியாக இருக்கும். அப்படிப்பட்ட வெற்றியை 2026 பெறுவதற்காகத்தான் இந்த மாநாடு அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு தன்னுடைய சாதனைகள் அவரால் தாங்கிக்கவே முடியல. நாம் செய்த சாதனைகள் எவ்வளவுன்னா, அது பட்டியல் போட்டால் அது முழுமையாக அந்த பட்டியலை எழுதுறது கூட அது அவ்வளவு பெருசாக வந்துருமா. அதெல்லாம் நம்மால் முழுமையாக சொல்ல முடியாத அளவுக்கு பட்டியல் இருக்கு. அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா பல நாட்கள் ஆயிடுமா. ஸோ அந்த அளவுக்கு உண்மையில நிறைய பேர் இந்த மீட்டிங்கில் தான் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம். இன்னும் தேர்தல் அறிக்கை தயாராகலை போல இருக்கு. அவர் சொல்றாரு, கனிமொழி தலைமையில் தயாராகும் விரிவான தேர்தல் அறிக்கை விரைவில் வெளியிடப்படும், இப்போதைக்கு இல்லை. ஆனால் அதுக்குள்ள என்ன சொல்லிட்டாருன்னா, மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் இன்ஸ்டால்மெண்டில் தேர்தல் அறிக்கையை வெளியிடுகின்றனர். அதுவும் திமுக திட்டங்களை காப்பி அடித்து டாப் அப் செய்து வெளியிடுகின்றனர். திமுக அரசின் திட்டங்களை தடுக்கவோ நிறுத்தவோ எந்த கட்சியாவது யோசிக்க முடியாது. எவராலும் மாற்ற முடியாத திட்டங்கள் தான் மு.க. ஸ்டாலின் திட்டங்கள். அவர்கள் தேர்தல் அறிக்கைக்கு கண்டென்ட் கொடுப்பதே இந்த ஸ்டாலின் திட்டங்கள் தான் அப்படின்ட்டாரு. இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் வரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆளுவான். நாம் இவ்வளவும் செய்துவிட்டு மக்களிடம் வாக்கு கேட்கிறோம். ஆனால் அதிமுக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு பாஸ் விட்டுட்டு மன்னிக்கவும். அப்படி சொன்னால் மோடியும் அமித்ஷாவும் கோபித்துக் கொள்வார்கள். கூட்டணிக்கே பெயர் வைக்க முடியாத நிலையில் தான் அதிமுக உள்ளது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் அதிமுகவுக்கு ஒரு அடி. அவங்களுக்கு ஐடியாவே இல்லை, கண்டென்ட்டே இல்லை, நம்ம பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. அதுவும் இன்ஸ்டால்மெண்ட்ல வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 3 இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துருக்காரு. இன்னும் எவ்வளவு கொடுக்க போறாருன்னு தெரியல. அதுவும் திமுக திட்டத்துக்கு டாப் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நேரா என்டிஏ கூட்டணி வராரு. என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டுக்கு என்ன செய்துள்ளது? அது திமுக ஒரு லிஸ்ட் வச்சிருக்கு. என்ன கெடுதல் செய்துள்ளது அது எல்லாத்தையும் வரிசையாக சொல்றாரு. பாஜக தந்ததெல்லாம் ஆளுநர் மூலம் குடைச்சல். இப்போ ஒரு ஆளுநர் போயிருக்காரு, அடுத்து ஒரு ஆளுநர் வரப்போறாரு. அவர் என்ன பண்ண போறாருன்னு பார்ப்போம். மாணவர்களின் உயிரோடு விளையாடும் நீட் தேர்வு. தெரியும், நீட் தேர்வை கொண்டு வந்தது சுப்ரீம் கோர்ட்டு. அதுவும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த சமயத்தில். பட் சரி, பரவாயில்ல, விட்டுருவோம். இந்தி திணிப்பு, ஆண்டாண்டு காலமாக இந்திய திணிச்சது யாருன்னா இவர்களுடைய கூட்டணி கட்சி காங்கிரஸ் தான். அதையும் விட்டுருவோம். மிரட்டி பார்க்க ரைடுகள். இப்படிப்பட்ட ஆட்சி தான் பிரதமர் மோடி சொல்லும் என்டிஏ ஆட்சி. தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்யாத இவர்கள் தான் நம்மை எதிர்த்து நிற்கின்றனர். நாம் கேட்பதையெல்லாம் நோ என்று சொல்லும் என்டிஏவுக்கு தமிழ்நாடும் நோ என்று தான் சொல்லும். இங்க உங்களுக்கு எப்போதும் நோ என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்து தமிழ் மொழி பண்பாடு, இதுக்கெல்லாம் உண்மையான எதிரி யார் என எங்களுக்கு தெரியும். அந்த எதிரியை எதிர்க்கும் ஒரே இயக்கம் திமுக என்பது மக்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் விஷயத்துக்கு வந்துட்டார். பீகார் மாநிலத்தில் இதுவரை பாரதிய ஜனதா கட்சி முதல்வர் இருந்ததே இல்லை. நிதிஷ்குமாரை முன்னிறுத்தி தேர்தலில் வெற்றி பெற்று காரியமானதும் அவரை ஓரம் கட்டி பாஜக முதல்வரை உள்ளே கொண்டு வரப்போகின்றனர். இது ஒரு அன்ஃபேர் ஸ்டேட்மெண்ட். பாரதிய ஜனதாவும் நிதிஷ்குமாருடைய ஜனதாதள் யுனைடெடும் கூட்டணியாக சேர்ந்துதான் இந்த தேர்தலில் நின்றனர். இதற்கு முந்தைய தேர்தலிலும் என்ன நடந்ததுன்னா, அதிகமான இடங்களை பாரதிய ஜனதா பெற்றிருந்த போதிலும் நிதிஷ்குமார் தான் முதல்வராக வச்சிருந்தது. இப்பையும் அதே தான். அதிகமான இடங்களில் பாஜக இருந்த பொழுதும் ஈக்குவல்ஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸில் போட்டிட்டாங்க. ஆனாலும் பாரதிய ஜனதாவுக்கு அதிக இடம், நிதிஷ்குமாருக்கு சற்றே குறைவான இடங்கள் தான். அப்பையும் நிதிஷ்குமார் தான் முதல்வராக வச்சுருந்தாங்க. இப்போ அதெல்லாம் ஏற்கனவே ஒர்க் அவுட் அக்ரிமெண்ட்டாக இருக்கும். நீங்கள் மாநிலங்களவைக்கு போயிடுங்க, உங்கள் பையனை டெபுட்டி சிஎம்மாக கொண்டு வரோம், எங்கால் ஒருத்தர் சிஎம்மாக போடுறோன்னு ஏற்கனவே பேசுனது. ஸோ அதை சொல்லிட்டு இதையே தான் தமிழ்நாட்டில் கொண்டு வர முயற்சிக்கின்றனர். இங்கே எப்படி முடியும்? இங்கே பாரதிய ஜனதாவுக்கு கிடைக்க போகிறதே 30 சீட்டோ என்னவோ தான் கிடைக்க போகுது. அதில் அவங்க ஜெயிச்சு ஒருவேளை அதிமுக கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னா எப்படி எடப்பாடி பழனிசாமி நீ போ நான் முதல்வராக முடியும்னு சொல்ல முடியும்? சரி சொல்றாரு, வச்சுப்போம்.
இதேதான் தமிழ்நாட்டில் கொண்டு வர முயற்சிக்கின்றனர். நான் அடித்து சொல்கிறேன், இந்த ஸ்டாலினும் திமுகவும் இருக்கும் வரை தமிழ்நாட்டை பாரதிய ஜனதா ஆளவே முடியாது. நீங்கள் அந்தர்பல்ட்டி அடித்தாலும், என்ன முகமூடி போட்டாலும், புதுசாக யாரை கூட்டி வந்தாலும், எத்தனை ஏவல் அமைப்புகளை வைத்து மிரட்டி பார்த்தாலும், தமிழ்நாடு எப்போதுமே உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்லிட்டார். தமிழ்நாட்டை அண்ணா, கருணாநிதி, மக்கள் திலகம் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா ஆகியோர் முதல்வராக வேண்டும் என மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தனர். அவர்களுக்கு பிறகு ஓட்டு போட்டு வெற்றி பெற வைத்தது இந்த ஸ்டாலினை தான். என்ன சொல்றேன்னா, ஓபிஎஸ், எடப்பாடி இவங்கெல்லாம் நேரடியாக நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லி களத்து நின்று ஜெயிச்செல்லாம் வரல. ஜெயலலிதா ஜெயிச்சுட்டு ஏதோ காரணத்துக்காக மேல ஏதாவது கேஸ் இருக்குன்னா உடனே ஓபிஎஸ் முதல்வர் ஆக்கினாங்க. அப்படி ஒரு நிலையில தான் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு ஓபிஎஸ், அதுக்கு பிறகு சசிகலா வரலாம்னு நினைக்கும் பொழுது அவங்களுக்கு தண்டனை, அதன் காரணமாக எடப்பாடி ஆட்சிக்கு வந்தார். அதாவது அவங்கள முதல்வர் ஆக்கணும் என்று மக்கள் ஓட்டு போடலை. அது ரொம்ப உண்மைதான். அந்த விதத்தில் ஸ்டாலின் தன்னை அண்ணா, அதுக்கு முன்னாடி காமராஜர்லாம் இருக்காரு, அவங்களாம் விட்டுருவோம், அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, அந்த வரிசையில் ஸ்டாலின் அப்படின்னு வச்சுக்கலாம். அது உண்மைதான். ஓகே, கடந்த 5 ஆண்டு சாதனைகளை காட்டிலும் அடுத்த 5 ஆண்டில் இன்னும் அதிக சாதனைகள் செய்வார் என மக்களிடம் போய் சொல்லுங்கள். அதாவது ஸ்டாலின் செய்வார் அப்படின்னு. தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக எங்கள் தலைவருக்கு ஆதரவு கொடுங்கள் என வீடு வீடாக சொல்லுங்கள். நம்மால் பயனடைந்தவர்கள் உங்களை நிச்சயம் வரவேற்பார்கள். நம் மண், மொழி, மக்களை காக்க திமுக 2.0வுக்கு நான் ரெடி, நீங்கள் ரெடியா? நம் வெற்றி திமுக வெற்றி அல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வெற்றி. அதை உணர்ந்து உழைக்க வேண்டும். 7வது முறையும் நாம் தான். நாம்னா இந்த இடத்துல திமுக. இனி எப்பொழுதும் நாம் தான். திருச்சியின் எழுச்சி தமிழ்நாடு எங்கும் பரவட்டும். திராவிட மாடல் ஆட்சி தொடரட்டும். திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் 2.0 அப்படின்னு சொல்ல அவர் சேர்த்து பண்ணாம, தமிழ்நாடு வெல்லட்டும், மீண்டும் வெல்வோம் ஒன்றாக. இதெல்லாம் அவங்களுடைய இந்த கம்ப்ளீட் அட்வர்டைஸ்மெண்ட் லைன்ஸ் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டாரு. திராவிட மாடல், மீண்டும் வெல்வோம் ஒன்றாக, தமிழ்நாடு வெல்லட்டும், இதெல்லாம் தான் நீங்க நிறைய பேனர்லாம் பார்க்க முடியும். இதெல்லாம் அவர் பேசிட்டாரு. ஒரு விதத்துல திமுகவுடைய மெஷின், எலெக்ஷன் மெஷின் ரொம்ப கட்டுக்கோப்பாக அது இயங்குது. நடுவில் காங்கிரஸோட ஒரு சின்ன உரசல் இருந்தது. அது ஒரு மாதிரி சீல் பண்ணிட்டாங்க. 28+1 அப்படின்னு போட்டு டிஎம்டிகேக்கு ஒரு மாநிலங்களவை சீட்டு கொடுத்தாச்சு, காங்கிரஸுக்கு ஒரு மாநிலங்களவை சீட்டு கொடுத்து அவங்க எல்லாரையும் ஜெயிக்க வச்சாச்சு. இந்த இறுதி இடங்கள் பட்டுவாடா செய்யணும். அதில் 2 கம்யூனிஸ்ட் கட்சி, ஒரு விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, அது தவிர இன்னும் நிறையா மக்கள் நீதி மையம் போன்ற அற்புதமான கட்சிகள், அவங்களுக்கெல்லாம் 1, 2 ஏதாவது கொடுத்தாகணும். கொடுத்து முடிச்சுட்டு எத்தனை இடங்களில் திமுக நிற்கும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 170 175 இடங்கள்ல நிற்கணும். ஸோ இதுக்குள்ள மற்றவங்க எல்லாரும் இதுக்கு வெளியில 234 மைனஸ் 170, 175, 180 கூட திமுக நிற்கும். எப்படின்னா உதயசூரியன் சின்னத்திலேயே சில கட்சிகளுக்கு இடம் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தா கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு 180 இடங்கள் கிட்டத்தட்ட அவங்க நிற்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது தவிர அவங்களுடைய வாக்கு சேகரிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப அழகா மூவ் ஆகிட்டு இருக்கு. இன்னும் தொகுதி பங்கீடு பண்ண வேண்டியது பாக்கி இருக்கு. அடுத்து நேராக எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட், பூத் ஏஜென்ட்டு, மொபிலைசேஷன், ஆட்களை கொண்டு போகிறது வாக்குச்சாவடிக்கு, வாக்குகளை போட வைக்கிறது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கூட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள்லேருந்து ஆரம்பித்து மிகப்பெரிய இந்த மாதிரியான மாநாட்டு கூட்டங்கள் இதெல்லாம் நடத்தணும். எதிர்கட்சிகள் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும். ஸோ அந்த விதத்தில் திமுக அட்வான்டேஜ் திமுகவுக்கு தான் இப்போதைக்கு கண்ணுக்கு தென்படுறதுல அட்வான்டேஜ் திமுகவுக்கு. இதில் ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்லாம் பலர் சொல்கிறாங்க. பட் அது இன்னும் எனக்கு தெளிவாக புரியல. சில ஒப்பீனியன் போல்ஸ் வர தான் நம்ம இதை பற்றி தெளிவாக சொல்ல முடியாது. கிரெடிபிள் ஒப்பீனியன் போல்ஸ் பார்க்கணும். பட் இது நேற்றுக்கு நடந்த மாநாடு பிரம்மாண்டமான மாநாடு தான். என்ன தான் இருந்தாலும் இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக ஒரு மாநாட்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கு திமுகவை அடிச்சுக்க முடியாது. இன்றைய தேதியில் மிக சிறப்பான ஒரு மாநாடாக நடத்தியிருக்காங்க. பார்க்கலாம் மற்றவர்கள்லாம் என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பிரதமர் தொடர்ச்சியாக வந்துருக்காரு. பற்றி அடுத்து திருச்சிக்கு வரப்போகிறார் இந்த வாரம். அவங்க பாரதிய ஜனதா அவங்க தரப்புலேருந்து அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் எடப்பாடி பழனிசாமி அவர் இன்னும் பெரிய பெரிய மாநாடுகளை நடத்த ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம மார்ச் வந்துட்டோம், ஏப்ரல், மேல தான் மோஸ்ட்லி தேர்தல் இருக்கும். ஸோ லாஸ்ட் 60 டேஸ்க்குள்ளே வந்துட்டோம். நம்ம இன்னும் 60 நாட்களுக்குள்ள தேர்தல் நடந்து கிட்டத்தட்ட முடிவுகளுமே அறிவிக்கப்பட்டு யார் ஆட்சி செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறது 5 மாநிலங்கள்லையும் என்ன நடக்க போகிறதுங்கிறது நமக்கு முழுமையாக தெரிஞ்சிடும். வெரி எக்ஸைட்டிங். ரொம்ப நாட்களுக்கு பிறகு தமிழக தேர்தல் களம் ரொம்ப சூடுபிடிக்க தொடங்குகிறது. ரொம்ப வித்தியாசமாகவே இருக்கும் இந்த தேர்தல் அப்படின்னு தெரியுது. கவனமாக பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.